Praise the Lord. प्रभु की स्तुति हो। இந்த இணைப்பில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும், அருமையான சகோதர சகோதரிகள், பிள்ளை செல்வங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறதில் நான் புல்லாங்கிருதம் அடைகிறேன். और यहाँ पे उपस्थित सारे प्रभु के लोगों और प्रभु के दासों, हर सारे एक संतानों के लिए नए साल की शुभकामना के साथ आपसे मुलाकात करने में बड़े आनंदित होते हैं. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் இன்றும் என்றும் சதா காலங்கள் உண்டாவதாக. सर्वशक्तिमान परमेश्वर के लिए ही स्तुति, आराधना और प्रशंसा सर्वदा होते रहने पाए. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். प्रभु के दास और भविष्यवक्ता हमारे प्रिय साधु जी के लिए मैं प्रभु का धन्यवाद देता हूँ. இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதில் தீவிரமாக செயல்படும் இந்த தெய்வ மனிதனோடு கூட இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை போற்றுகிறேன். इन अंतिम दिनों में प्रभु यीशु मसीह की दूसरे आगमन के लिए बहुत ही तीव्र तरीके से कार्य करने लिए प्रभु के दास के साथ जुड़े हुए हर एक प्रभु के लोगों के लिए मैं प्रभु का धन्यवाद देता हूँ. அகிலமெங்கும் இருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த தேவ மனிதனுக்கு கரம் கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது சிரம் தாழ்த்தி உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். संसार भर में रहने वाले प्रभु के लोगों, आप भी जो अपने हाथों को जिन प्रभु के दास के लिए बढ़ा रहे हैं, उसे देखकर मैं सर झुकाकर मैं प्रभु का धन्यवाद देता हूँ. இந்த 2022 ஆண்டின் முதல் சுகமளிக்கும் ஆராதனையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை வழங்க வேண்டும் என்று தேவ கட்டளையை பெற்று நான் உங்கள் மத்தியில் நிற்கின்றேன். 2022 जनवरी के इस पहले महीने की पहला जो चंगाई की सभा में प्रभु के वचन आपके बीच में बांटने के लिए प्रभु के आदेश पाया हुआ मैं आपके बीच में आया हूँ. இந்த வார்த்தைகளை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற அத்துணை மொழிபெயர்ப்பாளர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். इन वचनों को प्रभु के वचन के अनुवाद करने वाले हर एक लोगों के लिए मैं प्रभु का धन्यवाद देता हूँ. அற்புதமான ஒரு ஆராதனையை சற்று முன்பு நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். थोड़ी देर पहले प्रभु की अद्भुत आराधना का हम आनंद उठाए हैं. ஆராதனையின் வழியாகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு இறங்கி வந்து விடுகிறார். आराधना के द्वारा ही परमेश्वर हमसे बात करने के लिए नीचे उतर आते हैं. தேவனை போற்றி 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 துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை காயங்களை ஆற்றி ஆற்றி ஒரு மாற்றி விடுகிறது. जैसे हम प्रभु की स्तुति करते रहते हैं, वैसा ही परमेश्वर की उपस्थिति हमारे बीच में आके चंगा करके हमें रूपांतर कर देता है. இந்த நாளிலும் தேவன் நம்ம மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். इस दिन में भी परमेश्वर हमारे बीच में मंडरा रहा है. இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். इम्मानुएल वो हमारे संग है. இந்த வருடத்தில் ஏஞ்சல் டிவிக்கு தேவன் தந்த தீர்க்க தரிசன வார்த்தை அதுதானே. और इस बार इस एंजल टीवी के लिए प्रभु ने जो भविष्यवाणी दिया था वो वही है ना. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, தேவ மனிதர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நடப்பிக்கிற கிரியைகள் பெரியதாக இருக்கும். அது இன்றைக்கே வெளியரங்கமாகும். प्रिय प्रभु के लोगों, परमेश्वर हमारे संग रहकर हमारे लिए जो कार्य करेंगे वो महान कार्य होगा. वो आज ही से शुरू होगा. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். आंखें बंद करके प्रार्थना करेंगे. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையை நீர் கனப்படுத்தி தம் பிள்ளைகளை சுகப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்பி எங்கள் மத்தியில் இருக்கின்றீர். और पिता परमेश्वर, आप अपने लोगों को चंगा करके उन्हें आशीष देने के लिए ही आज हमारे बीच में सभा में हैं. இன்றைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தெய்வீக சுகம். आज संसार भर जो इसकी इंतजार में है वो ईश्वरीय चंगाई. உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற அந்த கொரோனா என்ற அரக்கனிடமிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், என் குடும்பம் சுகமாய் இருக்க வேண்டும், என் தேசம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாஞ்சை. அப்பா, வாஞ்சை. संसार भर में लोगों को डराने वाली ये कोरोना की जो दानव को आप परमेश्वर पूरी तरीके से मुझ में और मेरे परिवार में दूर कर दे करके प्रार्थना ही सब लोगों की प्रार्थना है. आप उस सब को दूर कर दीजिए राजा. உமது சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது எவ்விடத்திலும் வியாபித்திருப்பதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். आपकी चंगाई की सामत अब इस वक्त हर जगह उपस्थित है, इसलिए आपकी स्तुति करता हूँ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல வியாதியும் அதனுடைய கூறும் இன்றைக்கு முறிக்கப்படுவதாக. यीशु मसीह के नाम में बीमारी और उसके सारे जड़ आज पूरी तरीके से उखाड़ा जाए. அது யாராக இருந்தாலும், சாதாரண மனிதராக இருந்தாலும்,
சர்வ சக்தியோடு கூட தேவனுடைய திருப்பணியை செய்கின்ற தேவ மனிதனாக இருந்தாலும் அந்த தெய்வீக சுகத்தை இப்பொழுது உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். और चाहे वो कोई भी क्यों ना हो, साधारण इंसान हो या परमेश्वर के सेवक हो या कोई भी क्यों ना हो, हर एक के लिए उस चंगाई को स्वतंत्र कर लेते हैं. பாஸ்டர் தாமஸ், நீங்கள் ஒரு அற்புதமான தேவனுடைய திருப்பணியை செய்கிறவர். ஆனாலும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை ஒருவரிடமும் சொல்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்ற விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது கனப்படுத்துகிறார். பாஸ்டர் தாமஸ், உங்களுடைய சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். पास्टर थॉमस, आप बड़े पर सेवकाई जो है परमेश्वर की वफादारी से, बड़े सच्चाई से कर रहे हैं, मगर आपकी बीमारी जो है अभी कोई नहीं जानता है, किसी को बता नहीं है, मगर हमारा प्रभु परमेश्वर आपकी सेवकाई को जानता है, आपकी बीमारी को जानता है. तो इसीलिए आज इस चंगाई को यीशु के नाम में आप प्राप्त कर लीजिए. पास्टर थॉमस जी. மிஸ்டர் மேத்யூ, உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு இப்பொழுது சுகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களால் சரியாக கழுத்தை அசைக்க முடிவதில்லை, திருப்ப முடிவதில்லை, கஷ்டப்பட்டுதான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய கழுத்தை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். श्रीमान मैथ्यूस, आप जो है आपके गर्दन में कुछ समस्या है जिसकी वजह से आप ना मुड़ पाते हैं, ना झुक पाते हैं, मगर जो है बड़े परेशानी के साथ अभी संदेश को देख रहे हैं. उस गर्दन को ही यीशु छूकर चंगाई दे रहे हैं इस वक्त यीशु के नाम में. மிஸ்ஸஸ் ஆக்னஸ், தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்து விட்டது. நீண்ட நாட்களாக த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டையிலே பிரச்சனை. மிஸ்ஸஸ் ஆக்னஸ், இப்பொழுதே தெய்வீக கரம் அந்த தொண்டையில் அமருகிறது, தெய்வீக சுகத்தை உங்களுக்கு தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். श्रीमती एग्नेस, परमेश्वर के हाथ आपके ऊपर उतर आया है. आपकी गर्दन की जो भी समस्या है वो लंबे समय से चलते आ रहा है, यीशु ने उसे छू लिया है, चंगाई दे दिया है. तो चंगाई को प्राप्त कर लीजिए, प्राप्त कर लीजिए. குறிப்பாக அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் சமீப காலமாக நீங்கள் மனதாக்கத்தினாலே, மனவேதனையினாலே அதில் ஒரு சுகம் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். தெய்வீக சுகம் இப்பொழுது தெளிந்த மனதை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. बहुत से प्रभु के सेवकों, आप बड़े तनाव में भरे हुए हैं और बहुत बड़े चिंता आपके दिलों में है और काफी दिनों से आप प्रार्थना कर रहे हैं कि क्या इसमें से मुझे छुटकारा मिलेगा. आज प्रभु यीशु मसीह आपको शांति दे रहा है, आपको चंगाई दे रहा है आपके मनों में. उसे प्राप्त कर लीजिए. மிஸ்டர் போவாஸ், தேவன் உங்களை அழைத்த அழைப்பு இறுதி மூச்சு வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய எலும்புகளில் ஏற்பட்டிருக்கிற தேய்மானத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. மிஸ்டர் போவாஸ், உங்கள் எலும்புகளை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறார். श्रीमान बोवास, परमेश्वर ने आपको बुलाया है और चाहते हैं कि अंतिम दिन तक आप स्थिर रह के प्रभु की सेवा करें. इसलिए उठकर आप प्रभु के कार्य को करें. अपनी हड्डी जो घिसे हुए हैं उसके बारे में आप चिंता ना करिए. प्रभु की ताकत आपके ऊपर आ रहा है, आपको चंगा कर रहा है. प्रभु के लिए उठ खड़े हो. மிஸ்டர் தேவ கடாட்சம், கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, என்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாத இரக்கத்தை மிஸ்டர் தேவ கடாட்சம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். श्रीमान देवकड़ाचम, आप लंबे समय से प्रार्थना कर रहे हैं कि मुझे कब छुटकारा मिलेगा करके बड़े आंसू के साथ देख रहे हैं. इस सभा के अंत से पहले परमेश्वर आज आपको छुटकारा देने वाला है, उसे आप प्राप्त कर लीजिए. சிஸ்டர் காமாட்சி, உங்களோட கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணுகிறார். அந்த தெய்வீக தொடுதலை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். சிஸ்டர் காமாட்சி. बहन कामाक्षी, आपके कोख में जो समस्या है, बड़ी लंबे समय से प्रार्थना कर रहे हैं कि परमेश्वर की हाथ अभी इस वक्त छू रहा है, उसे चंगाई दे रहा है. उस चंगाई को प्राप्त कर लीजिए. மிஸ்டர் பிலிப்போஸ், உங்களுடைய கண்களில் இருக்கிற குறைபாடை கர்த்தர் இப்பொழுது நீக்கிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். श्रीमान फिलिपोस, आपकी आंखों की समस्या को प्रभु दूर कर रहा है, उसे प्राप्त कर लीजिए. பூரண பார்வையை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அளித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். संपूर्ण आंखों की दर्शन प्रभु दे रहा है, उसे प्राप्त कर लीजिए. தகப்பனே, நீர் எங்கள் நடுவில் அசைவாடிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. पिता हमारे बीच में मंडरा रहे हैं, इसलिए आपका धन्यवाद. இந்த ஓமைக்ரோன் என்று சொல்லப்படுகிற பொல்லாத நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற ஜுரத்தினாலும் இருமலினாலும் தொண்டை எரிச்சலினாலும் கஷ்டப்படுகிற தம் பிள்ளைகளை தேவன் தொட்டு இப்பொழுது சுகமாக்கும்.
ओमिक्रॉन के बीमारी की वजह से पीड़ित जो लोग वो ज्वर के साथ और खांसी के साथ वो तड़पने वाले उन लोगों को प्रभु आप छू कर पूरी तरीके से उन्हें चंगाई दीजिए। எங்கள் ஜெபங்களை நீர் கேட்பதற்கு நன்றி. हमारे प्रार्थना का आप सुनने आपके लिए धन्यवाद। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. यीशु मसीह के नाम में हम प्रार्थना मांगते हैं हमारे पिता। ஆமென். आमीन। அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் இருக்கின்றோம். मेरे प्रियजनों, हम यीशु मसीह के लहू के बाड़े में हैं। அவருடைய இரத்த கோட்டைக்குள் இருக்கும் பொழுது எந்த சாத்தானும் நம் அண்டை வர முடியாது, நெருங்கவே முடியாது. जब हम उसके लहू के गढ़ों में रहते हैं, कोई भी शैतान हमारे पास नहीं आ सकता है, हमें छू नहीं सकता है। அதை குறித்து விளக்கும் ஒரு தமிழ் பாடலை நாங்கள் பாடுகிறோம். उसके बारे में विवरण एक तमिल गीत गाते हैं। இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், சாபத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இதுவரை நமக்கு உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உதவி செய்வார். இந்த உலகத்தில் இருக்கிறோம், அவனை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவன் நமக்கு ஒளியும் மீட்பும் ஆனவர். யாருக்கு நான் பயப்படுவேன்? ஒருவருக்கு நான் பயப்படுவதில்லை, ஒரு நோய்க்கு நான் பயப்படுவதில்லை. தேவனே ஒளியும் மீட்பும் ஆனார், யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியும் மீட்பும் ஆனார், யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. कोई भी बात आपको हानि नहीं देगा. காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
நமக்கு கோட்டையாக இருக்கிறது. क्योंकि यीशु की लहू हमारे लिए गढ़ के समान है। இந்த தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வாக்கியம் மற்றும் 11ஆம் வாக்கியத்தை நாங்கள் வாசிக்கிறோம், கேளுங்கள். आज की इस चंगाई की सभा के आधार स्वरूप यशायाह नबूवत की पुस्तक की 58वें अध्याय के 8वें और 11वें पद पढ़ते हैं, सुनिए। அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். तब तेरा प्रकाश पौ फटने की नाई चमकेगा और तू शीघ्र चंगा हो जाएगा। तेरा धर्म तेरे आगे आगे चलेगा, यहोवा का तेज तेरे पीछे रक्षा करता चलेगा और यहोवा तुझे लगातार लिए चलेगा और काल के समय तुझे तृप्त और तेरे हड्डियों को हरी भरी करेगा और तू सींची हुई भारी और ऐसे सोते के समान होगा जिसका जल कभी नहीं सूखता। உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். आपके लिए अच्छा जिंदगी, सेहत वाली जिंदगी जल्द से खिलेगा। உங்களுக்கு அருகாமையில் யாராவது இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். आपके बगल में कोई होगा तो बोलिए आपके लिए एक अच्छी जिंदगी जल्दी से खिलने वाला है। அடுத்து திரும்பவுமாக சொல்லுங்கள், உங்கள் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லுங்கள். आप जो है दूसरा कहिएगा कि आपकी हड्डियों को वो हरी भरी करेगा। ஆண்டவராகிய தேவன் இந்த வாக்கு தத்தங்களை நமக்கு BC 698 தீர்க்கனாகிய ஏசாயாவின் மூலமாக சொல்லியிருக்கின்றார். परमेश्वर ये वायदे को जो है ईसा पूर्व 698 में अपने भविष्यवक्ता यशायाह के द्वारा हमसे कहा है। சுகவாழ்வு அது தேவன் நமக்கு அருளிய தயவு இரக்கம் என்று சொல்வேனையானால் மிகையாகாது. एक खुशल भरी जिंदगी जो है, अगर मैं कहूंगा ये परमेश्वर के द्वारा दान है तो उसके लिए कोई तुल्य है नहीं है। எனவே தான் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கீங்களா, how are you guy என்று கேட்போம். और इसी वजह से जब भी हम किसी को देखते हैं कि आप कुशल हैं, मंगल हैं। இன்றைக்கு நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்டுடியோவுக்குள்ளே இருக்கிற நம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து எப்படிப்பா இருக்கீங்க, எவ்வளோ நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே தான் உள்ள வாரேன். और जैसे मैं स्टूडियो के अंदर आ रहा था, यहाँ के रहने वाले सारे बच्चे मुझसे देख के कह रहे थे, हे पिता आप ठीक हैं, आपकी सेहत ठीक है करके ये सब जवाब देते ही आ रहा हूं मैं। தேவன் நம்மை சுகமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். और परमेश्वर चाहता हमारी जिंदगी जो है अच्छे कुशलता के साथ आशीषित रहने पाए। அடுத்தவர் சொல்றார், நித்தமும் நான் உன்னை நடத்தி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவேன் என்று சொல்லுகிறார். अगला वो कहता है मैं लगातार तुम्हें चलाऊंगा, तेरी हड्डियों का हरी भरी करूंगा। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை அழகுபடுத்துகிறதே இந்த எலும்புகள் தான். एक मनुष्य के जीवन में उसे सुंदर करने वाला व्यक्ति बात जो है उसकी हड्डी ही है। ஒரு கற்பனை செய்து பாருங்கள், இப்ப எனக்கு எலும்பே இல்லை என்றால் வெறும் சதையை வைத்து கொண்டிருந்தால் கோதுமை மாவு மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். अब कल्पना करके देखिएगा, अगर मेरे पूरे शरीर में हड्डी नहीं रहता, सिर्फ मांस रहता है, तो आपके लिए जो है गूंदा हुआ आटा जैसे ही लगूंगा। உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எலும்புகளினாலே என்னுடைய உடல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. और हमारे सिर से लेकर पांव तक हमारे पूरे शरीर हड्डियों के द्वारा श्रृंगार किया गया है। ஆண்டவராகிய தேவன் அந்த எலும்புகளை எல்லாம் சுகமாக வைக்க விரும்புகிறார். और प्रभु परमेश्वर उन हड्डियों को अच्छे कुशलता में रखना चाहते हैं। ஆக மொத்தத்தில் ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு என்பது தேவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். और इसीलिए मैं कहना चाहता हूँ, एक अच्छे कुशल जिंदगी जो प्रभु ने हमें दिया है, ये प्रभु के द्वारा दिया हुआ दान ही है। இதைதான் அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு தேவாதி தேவன் வாக்காக யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 26வது வாக்கினிலே கொடுத்திருக்கிறார். और इसी को परमेश्वर ने जो है निर्गमन की पुस्तक 15 अध्याय के 26वें पद में वायदे के रूप में दिया हुआ था। அந்த வார்த்தையை வாசிக்கிறோம், கேளுங்கள். उसी को हम पढ़ते हैं, सुनिए। நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால்
நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். कि यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी सब विधियों को माने, तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजा है उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. வியாதிகள் என்பது வரத்தான் செய்யும். बीमारियां आता ही है. 2019 வருடத்தில் இருந்து 2022 ஆண்டு இதுவரையுமாக உலகமெங்கும் கொள்ளை நோயினாலே மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் எல்லாரும் நன்றாய் அறிவோம். 2019 से लेकर अब तक 2022 तक जो है सारे संसार भर के लोग इस महामारी की बीमारी से पीड़ित ही हैं. இந்த உலகத்தின் நடுவில் தான் நாம் இருக்கின்றோம். इस संसार के बीच में ही हम भी रहते हैं. எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை நமக்கும் வரத்தான் செய்யும். सबके लिए आने वाली बीमारियां हमारे लिए भी आएगा. ஆனால் வாக்கு தத்தத்தை நாம் உரிமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். मगर हमें वायदे को अपने हक में ले लेना है. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தானே இருக்கிறது. परमेश्वर के वायदा सारे हाँ और आमीन में ही है ना. இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பான சகோதரன் என்னை இடைமறித்தார். और जब मैं इस सीधे प्रसारण के कार्यक्रम में आ रहा था तो एक व्यक्ति मेरे रास्ते में आया. ஐயா, தேவன் பேசின வார்த்தைகளை தான் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா என்றார். और कहने लगा, महोदय परमेश्वर ने जो वायदा दिया उसी को मैं पकड़ा हुआ हूँ. அவ்வப்பொழுது சில பிரச்சனைகள் வந்து போய் கொண்டுதான் இருக்குது. ஆனால் கர்த்தர் பேசினார் இல்லையா, அந்த வார்த்தையை தான் நான் இன்ன வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஐயா என்றார். और इधर परमेश्वर ने मुझसे बात किया है तो उन वचनों को ही पकड़कर मैं जी रहा हूँ करके उन्होंने कहा. கொள்ளை நோய்கள் வரும், உண்மைதான். महामारियां आएगी, ये तो सच है. ஒன்று போனால் இன்னொன்று உருமாறி வரும், உண்மைதான். एक जाएगा तो दूसरा अपने रूप बदल के आएगा, ये सच ही है. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளில் ஒன்றும் உனக்கு வராதபடி நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன். मगर परमेश्वर कहता उनमें से एक भी तुझ पे ना आए करके तेरे लिए रक्षक मैं बनूंगा. அது கர்த்தருடைய வாக்குங்க. ये परमेश्वर की वायदा है. தேவ பிள்ளைகள் அவருடைய வாக்கை தான் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். हम परमेश्वर के लोग उनके वायदे को ही थाम लेना है. உபாகம புஸ்தகம் 7 அதிகாரம் 15வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம், கேளுங்கள். व्यवसाय विवरण 7वें अध्याय के 15 पद हम आपके लिए पढ़ते हैं, सुनिए. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். और यहोवा तुझसे सब प्रकार के रोग दूर करेगा और मिस्र की बुरी बुरी व्याधियों जिन्हें तू जानता है उनमें से किसी को भी तुझे लगने ना देगा, ये सब तेरे बैरियों ही को लगेंगे. உனக்கு தெரிந்திருக்கிற கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் என்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்கை இன்றைக்கு பிடிச்சு கொள்ளுங்க. परमेश्वर को दिया हुआ वाचा जो है कि आज ये महामारी से कुछ भी तुझ पर नहीं लगेगा करके कहते हैं. எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே எரேமியா 30 அதிகாரம் 17வது வாக்கியத்தில் தீர்க்கன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். यिर्मयाह भविष्यवक्ता के पुस्तक में भविष्यवक्ता यिर्मयाह जो है 30 अध्याय उसके 17 पद में इस प्रकार लिखा हुआ हम पढ़ सकते हैं. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तेरे इलाज करके तेरे गाहों को चंगा करूंगा, यहोवा की यही वाणी है, क्योंकि तेरा नाम टुकराई हुई पड़ा है, वो तो सियोन है, उसकी चिंता कौन करता है. யார் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. लोग कुछ भी कहे, अब चिंता मत करिए. வியாதி ரொம்ப முத்தி போயிடுச்சுமா, இன்னும் கொஞ்ச நாள் தான், நல்லா சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போகிற வழியை பாருங்க அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை இல்லை, என் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று. அதை சொல்லுங்கள். लोग आके कहेंगे कि ना आपकी बीमारी बढ़ गई माता जी, आप बहुत जल्द ही मर जाएंगे करके अगर कहते हैं तो आप उनको बताइए, नहीं नहीं, मेरा परमेश्वर मुझे कहा है कि मुझे संभालेगा, मुझे चंगाई देगा करके. நம்மை ஆரோக்கியமாக வைக்க, நம் காயங்களை ஆற்ற தேவன் வாக்களி இருக்கிறார். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. अच्छे सेहत में रख के हमारे सारे रोगों को चंगा करेंगे करके परमेश्वर ने वायदा दिया है, उसे कभी मत भूलिए. நீங்களும் நானும் சுகமாய் இருக்கிற இடத்தில் தங்கி வாழ வேண்டும் என்பது
தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. परमेश्वर चाहता है कि अच्छे सेहत के साथ हम जो अपने जीवन व्यतीत करें करके चाहते हैं। கடந்த வருடத்தில் எங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக நாங்கள் 5 பேர் பாதிக்கப்பட்டோம். और पिछले बार हमारे परिवार में तकरीबन 5 लोगों के ऊपर बीमारी से पीड़ित हुए அதிலே 3 பேர் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டோம். और उनमें से 3 लोगों को जो है आयुर्विज्ञान की इलाज के लिए हम अस्पताल में भर्ती किए गए। ஆனால் எங்கள் வீட்டிலே எனது துணைவியார் மாத்திரம் இந்த வார்த்தைகளை சொல்லி 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 எந்த நோயையும் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களை காத்துக்கொண்டார்கள். मगर हमारे घर में आपकी जो धर्मपत्नी है वो सिर्फ उन्होंने इन वायदे को लेकर बोल बोल कर जो है बिना कुछ बीमारी प्राप्त किए अच्छी सेहत के साथ थी। மருத்துவ பரிசோதனைக்காக ஜெனரல் செக்கப்புக்கு நாங்க போயிருந்தோம். आम तरीके के हमारे जांच के लिए हम अस्पताल गए हुए थे। அந்த மருத்துவர் எல்லாவற்றையும் பரிசோதித்து விட்டு, அம்மா உங்களுக்கு கூட கொரோனா வந்துட்டு போயிருக்குது அம்மா என்றார். वो चिकित्सक ने जो उनको जांच करके कहने लगे, माता जी आपको भी तो कोरोना आके गया है। அது வரும், ஆனால் அது போகும். वो आएगा और वो जाएगा। காரணம், எங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர் எங்களோடு இருக்கிறார். क्योंकि हमें सेहत देने वाला परमेश्वर हमारे साथ है। அதைதான் சங்கீதக்காரர் 4 சங்கீதம் 8 வாக்கியத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். इसी बात को भजनगार भजन 4 के उसके 8वें पद में लिखा हुआ है। கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். हे यहोवा केवल तू ही मुझको एकांत में निश्चिंत रहने देता है। இன்றைக்கு நான் சுகமாய் தங்கி இருக்கிறேன் என்றால் என் ஆண்டவன் தான். अगर मैं अच्छे सेहत में साथ में हूँ तो ये प्रभु की अनुग्रही है। என் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. मेरे हृदय धन्यवाद से उबर रहा है। அதைதான் தந்தை பெர்க்மன்ஸ் என்ற தேவ மனிதன் இப்படி பாடுவார். और इसी वजह से फादर बर्कमैन जो इस प्रकार गाते हैं, சகாயரே தயாபரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே சகாயரே தயாபரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. சத்தியமே நித்தியமே சத்தியமே நித்தியமே என் ஜீவனே நல்லாயனே என் ஜீவனே நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. நன்றி 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 நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே உன்னதரே உயர்ந்தவரே பரிகாரியே பலியானிரே என் பரிகாரியே பலியானிரே. நன்றி நன்றி என்று நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பே நாதா உம்மை துதிப்பே. கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். यहोवा सिर्फ आप ही जो है मुझे अच्छे सेहत के साथ रखते हैं। நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன் என்றால் அது தேவன் எனக்கு அருளிய பிச்சை. मैं मरा नहीं हूँ, जिंदा हूँ तो ये परमेश्वर की दिया हुआ दान है। நான் இருக்கிற இடத்தில் இப்பொழுது சுகமாய் தங்கியிருக்கிறேன் என்றால் தேவன் என் மேல் கொண்ட அன்பு. और जिस स्थान में मैं हूँ अगर अच्छे सेहत के साथ हूँ तो ये प्रभु ने मुझ पर रखा हुआ प्रेम है। அன்பானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும்
எந்த தேசத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த தேசத்தில் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற என் ஆண்டவர் உங்கள் நடுவில் தான் அசைவாடி கொண்டிருக்கின்றார். और मेरे प्रियजनों, जिस स्थान में आप हैं वहां पर अगर अच्छे कुशलता के साथ, अच्छे सेहत के साथ रहना है, वो परमेश्वर ही है आपको वहां पर अच्छे सेहत के साथ वहां रख सकता है. விக்னேஷ், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை சுகமாய் வைப்பதற்கு விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி அந்த சுகத்தை மிஸ்டர் விக்னேஷ் பெற்றுக்கொள்ளுங்கள். श्रीमान विघ्नेश, आप जिस स्थान में हैं परमेश्वर आपको छुड़ाकर आपको एक आशीषित रूप में रखने चाहते हैं, तो इसीलिए आप भी धन्यवाद यीशु करके कहकर उस चमत्कार को प्राप्त कर लीजिए. மிஸ்டர் ரமேஷ், நீ ஒன்றையும் குறித்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் அவரது சுகமளிக்கிற வல்லமை இறங்கிவிட்டது. ரமேஷ், அந்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். और भाई रमेश, परमेश्वर के जिस स्थान में आप रहते हो वहीं पर चंगा करके छुटकारा देके आशीषित रखना चाहता है, इसलिए परमेश्वर की उस सामर्थ को आप प्राप्त कर लीजिए. லேவி ராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில் கர்த்தர் அருளிய வாக்கை கவனிப்போமா? लेवी व्यवस्था 25वें अध्याय के 18 पद में जो प्रभु का वचन है, क्या उसे ध्यान दें? என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். इस्राएल, तुम मेरे विधियों को मानना और मेरे नियमों पर समझ बूझकर चलना, क्योंकि ऐसा करने से तुम उस देश में निडर बसे रहोगे. உங்க தேசத்திலே நீங்க சுகமாய் குடியிருக்க ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள், அவரிடத்தில் வேண்டி நில்லுங்கள். अपने देश में अगर आप अच्छे सेहत के साथ अगर रहना चाहते हैं, तो आप प्रभु यीशु मसीह के कदमों को थाम लीजिए और उन्हीं के उपस्थिति में बने रहिए. உங்கள் தேசத்திலே நீங்கள் திருப்தியாய் இருப்பதற்கு லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தில் கர்த்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். और लेवी व्यवस्था 26 अध्याय के 5वें पद में आपके देश में आप आराम और शांति के साथ रहेंगे करके कहा है. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். यहाँ तक कि तुम दाख तोड़ने के समय भी दावनी करते रहोगे और बोने के समय में भी भर पेट दाख तोड़ते रहोगे, और तुम मनमानी रोटी खाया करोगे और अपने देश में निश्चिंत बसे रहोगे. தேசங்களிலே பஞ்சம் இப்பொழுது தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். देशों में अकाल अपना जो नृत्य कर रहा है करके आप सब जानते हैं. ஆனால் தேவனோ உங்கள் சுக வாழ்வின் மேல் அக்கறை கொண்டு உங்கள் பசி ஆற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். मगर परमेश्वर आपकी कुशलता चाहते हुए आपके भूख को मिटाने के लिए वो सामर्थी हैं. பஞ்ச காலத்திலேயே தனது தீர்க்கதரிசியை போஷித்த தேவன் இந்த காலத்திலும் அவர் மாறாதவர் தானே. और अकाल के समय ही अपने भविष्यता को खिलाने वाला परमेश्वर इस युग में भी वो कभी बदला नहीं है ना. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4:25 சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पहला राजा 4 अध्याय उसके 5वें पद में कहा गया है, तुम निश्चिंत अच्छी जिंदगी जियोगे. உபாகமம் 33:12 அப்படிதான் வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 33:12 में भी ऐसे ही पढ़ते हैं. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். फिर उसने बिन्यामीन के विषय में कहा, यहोवा का यह प्रिय जन उसके पास निडर वास करेगा और वो दिन भर उस पर छाया रख करेगा और वो उसके कंधों के बीच रहा करता है. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பானாம். परमेश्वर के प्रियजन परमेश्वर के साथ अच्छी कुशलता के साथ रहेगा. அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவரா? அப்படியானால் நீங்கள் இருக்கிற தேசத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே சுகமாய் தங்கியிருப்பீர்கள். मेरे प्रियजनों, आप जय परमेश्वर की खुशियों के साथ आप परमेश्वर की कुशलता में जीते हैं, तो आपके मतलब है परमेश्वर आपको अपने क्षेत्र के लिए उनकी महिमा के लिए इस्तेमाल करेंगे. எகிப்தியர்கள் இருந்த இடங்களிலெல்லாம் வாதைகள் வந்து குவிந்தன. ஆனால் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் இருந்த இடத்தில் மாத்திரம் அது விதிவிலக்காக அமைந்ததை நாம் அறிந்திருக்கிறோமே. मिस्रियों की सारे जगह पे जो है कई प्रकार की महामारियां आई थी, मगर इस्राएली जो है उन सब में से अलग जो है हम देखते पाते हैं. எரேமியா 23:6 வாசிக்கிறோம், கேளுங்கள். यिर्मयाह 23 अध्याय के उसके 6 पद हम पढ़ते सुनिए. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும்,
இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். उसके दिनों में यहूदी लोग बचे रहेंगे और इस्राएल लोग निडर बसे रहेंगे और यहोवा, उसका नाम यहोवा हमारी धार्मिकता रखेगा. சுகமாய் வாசம் பண்ணும் காரணம் யூதா கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டம். निडर के साथ वास करेगा करके लिखा गया क्योंकि वो यहूदा जो परमेश्वर की स्तुति करने वाले झुंड हैं. இதைதான் எரேமியா 33:16 நாம் வாசித்தோம். ஜக்கரியா 14:11 எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும் என்று ஜக்கரியாவின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். इसी बात को यिर्मयाह 33:6 में पढ़े थे और साथ ही साथ जकरिया उसके 14 अध्याय के 11 पद में देख सकते हैं. हम जो है हमारे स्थानों में हम निडर और अच्छे सेहत के साथ रहेंगे. தேவ பிள்ளைகள் தேவன் அருளிய சுகத்தை பெற்று சுகமாய் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஏக்கமாக இருக்கிறது. परमेश्वर के लोग परमेश्वर की अच्छे सेहत पाकर आशीषित रहना ही परमेश्वर की चाहत है. எனக்கன்பானவர்களே, இந்த சுக வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேதம் நமக்கு கொடுக்கின்ற வழிமுறைகள் இரண்டினை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக பெருக்கமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். और प्रियजनों, परमेश्वर की दी हुई सेहत वाली जिंदगी को कैसे हम रक्षा करें करके संक्षिप्त में बताकर अब बड़े बोझ के साथ प्रार्थना करके खत्म करेंगे. யாத்திராகம புஸ்தகம் 15 அதிகாரம் 26 வசனத்திலேயே அதற்கு விடை இருக்கின்றது. निर्गमन की पुस्तक के 15 अध्याय के 26वें पद में ही उसका जवाब है. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால். இங்கேதான் அதற்கு விடை இருக்கிறது. कि यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करें और उसकी सब विधियों को माने, तो जितने रोग मैंने मिस्री पर भेजा है उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. यहीं पर उसका उत्तर है. செம்மையானவைகளை செய்தால் போதும், சுகமாய் வாழலாம். ठीक काम अगर आप करेंगे आप जो है अच्छे सेहत के साथ जी सकते, उतना काफी है. உங்களுடைய எண்ணங்கள் செம்மையானதாக இருக்குமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் சுகம் செழுமையாக இருக்கும். आपके विचार अगर सही हो या ठीक हो तो आपके जीवन जो है कुशलता के साथ रहेगा. உபாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 28 வசனத்திலே இப்படியாக ஆண்டவர் சொல்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். व्यवस्था 12 अध्याय के 28वें पद में परमेश्वर हमें सिखाता है कि कैसे कुशल जीवन जिए, कि इन बातों को जिनकी आज्ञा मैं तुझे सुनाता हूँ चित्त लगाकर सुन, कि जब तू वह काम करे जो तेरे परमेश्वर यहोवा की दृष्टि में भला और ठीक है, तब तेरा और तेरा बाद तेरे वंश का भी सदा भला होता रहेगा. செம்மையானவைகளை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருப்போமேயானால் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கழிகூற முடியும். अगर हम ठीक कार्य को हम करते रहें तो हम जिंदगी भर आनंदित रह सकते हैं. அன்பானவர்களே, தேவாதி தேவன் மனிதனை படைத்த பொழுது எப்படி படைத்தாராம்? செம்மையானவனாக அப்பழுக்கற்ற நிலையில் அவரைப் போலவே சிருஷ்டித்தார். प्रियजनों, जब परमेश्वर ने मनुष्य को बनाया तो वचन कहता है जैसे वो है वैसे हमें भी सिद्ध और बहुत ही अच्छे तरीके से हमें बनाया है. ஆனால் மனிதன் தனக்குத்தானே தன்னை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டதினாலே அவனுடைய சரீரத்தில் நோய் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் சாபமும் பாவமும் மலிந்து விட்டது. मगर मनुष्य अपने स्व इच्छा के अनुसार लिया हुआ निर्णय के द्वारा ही वो जो अपने जीवन में पाप और श्राप और रोग पा लिया है. பிரசங்கின் புஸ்தகம் 7 அதிகாரத்தின் 29வது வாக்கியத்தில் ஞானி எழுதி வைத்திருக்கிறார், வாசிக்கிறோம். और सबोपदेशक की पुस्तक के 7वें अध्याय के 29वें पद में ज्ञानी पुरुष ने ऐसे लिखा हुआ है, पढ़ते हैं, सुनिए. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். देखो मैंने केवल यह बात पाई है कि परमेश्वर ने मनुष्य को सीधा बनाया, परंतु उन्होंने बहुत सी युक्तियां निकाल ली हैं. அநேக உபாய தந்திரங்களை மனிதன் தேடிக்கொண்டார். अपने लिए बहुत सी युक्तियों को मनुष्य ने ले लिया है. கர்த்தர் எதை விளக்கினாரோ அதை இவன் புசிக்கலானான்.
जो परमेश्वर ने इनकार किया था उसी को उसने खाया। ஆண்டவராகிய தேவன் தனது ஜனங்களுக்கு கட்டளையிட்ட பல கட்டளைகளில் இதை நீ புசிக்கலாம், இதை நீ புசிக்க கூடாது. ஆனால் புசிக்க கூடாது என்று சொன்னதையும் புசித்தான், பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் தனக்குத்தானே வருவித்துக் கொண்டான். परमेश्वर ने कई सारे विधियां दिया है खाने के लिए और किस तरीके से खाना है करके। कुछ चीजों को उन्होंने इनकार किया है, मगर मनुष्य ने अपने इच्छा के अनुसार जो इनकार किए वस्तु को खाकर परमेश्वर से दूर हो गया है। உதாரணமாக ஒரு டயபெட்டிஸ் நீரழிவு என்று சொல்லப்படுகிற நிலையில் உள்ள ஒருவர் மருத்துவரிடம் போய் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற அந்த டயட் முறையை பின்பற்றாமல் போகும் பொழுது சர்க்கரை வியாதி அதிகரித்து விடுகிறது. अगर एक व्यक्ति जो शुगर की बीमार है, जब वो डॉक्टर उसके लिए क्या क्या खाना चाहिए करके सूची बना के देता है, उसे छोड़कर हम अपने मनमानी खाएंगे तो उसके जीवन में बीमारियां बढ़ जाती है। என்னுடைய மருத்துவர் சொல்வார், பாஸ்டர் ஐயா, நீங்க பிரியாணியை சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு பிளேட் பிரியாணி நீங்கள் சாப்பிடுங்கள் என்றால் 15 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். அது வேணுமா இது வேணுமா? और मेरे डॉक्टर मुझसे कहते थे कि महोदय जी, अगर आपको बिरयानी खाना है तो एक निर्णय लेके खाइए कि इस बिरयानी को खाने के बाद 15 किलोमीटर आपको सैर करना पड़ेगा, तो इसलिए आप चुन लीजिए कि 15 किलोमीटर सैर करेंगे या बिरयानी खाएंगे। உன்னுடைய சரீரம் சுகமாய் இருப்பதற்கு இதை நீ புசிக்காதே என்று சொல்லும் பொழுது அது புசிக்க கூடாதுதான். जब आपके शरीर के भलाई के लिए कहते हैं कि आप इसे खाना नहीं चाहिए तो खाना नहीं चाहिए। உன்னுடைய சுகவாழ்வு நீடித்திருக்க வேண்டுமே ஆனால் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கத்தான் வேண்டும். अगर आपके कुशल जिंदगी लंबा होना है तो परमेश्वर की दी हुई विधि को आपको मानना ही है। என்னுடைய துணைவியார் பாஸ்டர் சாரா ராஜன் ஜானை நான் பல காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். और मेरी धर्मपत्नी पास्टर सारा राजन जॉन को जो है मैं कई सालों से देखते आ रहा हूँ। எங்கள் திருமணம் முடித்து 46 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. हमारे शादी के पश्चात अभी 46 साल हो चुका है। தன்னுடைய டயட் கண்ட்ரோல்ல ரொம்ப சரியாக அதை பின்பற்றுவார்கள். और अपने इस भोजन की जो नियंत्रण को बहुत सही तरीके से वो मनाते हैं। அம்மா கொஞ்சம் இதை சாப்பிட்டு கொள்ளுங்களேன், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய திருத்தொண்டர், ஆகவே நான் என்னை தேவனுக்காக சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அற்பமான இந்த காரியங்களை நான் சாப்பிட்டு தேவனுடைய ஊழியத்திற்கு நான் தடை கொண்டு வந்து விடக்கூடாது என்று மிக கவனமாக இருப்பார்கள். मैं परमेश्वर के मंदिर हूँ और मैं परमेश्वर की सेवक हूँ, तो इसीलिए मैं जो है अपने इस तुच्छ और अल्प चीजों के लिए अपने शरीर को बिगाड़ कर परमेश्वर की सेविकाई के लिए रुकावट नहीं लाना चाहती हूँ करके कहते हैं। ஆதி மனிதனிடம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம், புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று சொன்னார். அதைத்தான் அவன் புசித்து தன்னுடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்து ரோகத்தை கொண்டு வந்து உலகத்தில் அதை விதைத்து விட்டான். और वो जो है परमेश्वर ने उसे कहा कि इस वाटिका के सारे पेड़ के फल तुम खा सकते हो, सिर्फ उस पेड़ का फल जिसके ज्ञान और बुद्धि का जो पेड़ है उस फल को नहीं खाना करके जिसको मना किया उसी को खाकर परमेश्वर की श्राप और परमेश्वर की प्रकोप ले आया, जिससे कि पृथ्वी पर बीमारी भर गई है। கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு புசிக்க கூடாது என்று சொன்னதில் ஒரு காரியத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर ने जब इस्राएलियों से कहा कुछ चीजों को नहीं खाना है, उसमें से एक मैं आपको याद दिलाना चाहता हूँ। உபாகமம் 12ஆம் அதிகாரம் 16, 23, 25 ஆகிய வசனங்களை தொடர்ச்சியாய் வாசிக்கிறேன், கேளுங்கள். व्यवस्था एवं 12 अध्याय के जो है 16 पद और 23 और 25वां पद में लगातार पढ़ता हूँ, सुनिए। இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. परंतु उसका लहू ना खाना, उसे जल की नाई भूमि पर उंडेल देना, परंतु उनका लहू किसी बाती ना खाना, क्योंकि लहू जो है वो प्राण ही है, और तू मांस के साथ प्राण कभी भी ना खाना। तू उससे ना खाना, इसलिए कि वह काम करने से जो यहोवा की दृष्टि में ठीक है, तेरा और तेरा बाद तेरा वंश का भी भला हो। இதனை சாப்பிடாதப்பா, இது கட்டளை, இது பிரமாணம், இதை நாம் மீறக்கூடாது. इसे खाना नहीं चाहिए, ये आदेश है, परमेश्वर का दिया हुआ विधि है जिसे हमें
उल्लंघन नहीं करना चाहिए। ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதில்தான் உயிர் இருக்கிறது. सिर्फ लहू को नहीं खाना क्योंकि उसी में ही प्राण है। அதே போல கர்த்தர் இன்னொன்றையும் சொன்னார் பாருங்கள், உபாகமம் 13:17. अब ऐसा ही व्यवस्था विवरण 13 अध्याय के 17 पद में एक और बात प्रभु ने कहा है, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். और कोई सत्यानाश की वस्तु तेरे हाथ ना लगने पाए। அன்பானவர்களே, நன்றாக இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்க சுகவாழ்வு, உங்க வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தொடர்ச்சியாய் இருப்பதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். சபிக்கப்பட்ட பொருள் உங்கள் இல்லத்தில் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். प्रियजनों, अपने जीवन में जरा ध्यान पूर्वक जांच के देखिए कि आपके जीवन की कुशल जीवन क्यों बिगड़ रहा है करके। हो सकता है वो इस प्रकार के श्रापित वस्तु आपके साथ हो सकता है। சபிக்கப்பட்ட பொருள் இருக்குமே ஆனால் ஆவியானவரே எனக்கு அதை வெளிப்படுத்தும் என்று சொல்லுங்கள். ஒருவேளை அது விலை உயர்ந்த ஒரு பொருளாக உங்களுக்கு வெகுமதியாக அளித்த ஒன்றாக இருக்கலாம். अगर जो है परमेश्वर से कहेंगे कि पवित्र आत्मा मुझे प्रकट करिए उस श्रापित वस्तु करके, तो वो हो सकता है वो ऐसी चीज को भी दर्शाएं जो आपके लिए बड़े कीमती हो सकता है। எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பத்தார் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். मेरे परिचित एक परिवार चेन्नई के एक स्थान में वो जी रहे थे। அப்பொழுது நான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் ஜெப வீரனாக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். उस समय यीशु बुलाता है करके प्रार्थना के उस मीनार में मैं कार्य कर रहा था। எனது மேலதிகாரி அந்த குடும்பத்தாருடைய வீட்டுக்கு போய் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அனுப்பினார். हमारे अध्यक्ष ने हमसे कहा कि उस परिवार में जाके हम उनके लिए प्रार्थना करें। அங்கே போனால் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. वहां पे जब हम गए थे तो सब अच्छा ही था। அந்த கணவனும் மனைவியும் கர்த்தர் பேரில் அவ்வளவு பாசம் கொண்டவர்கள். वो पति पत्नी दोनों पिता परमेश्वर से इतना प्रेम करते थे। ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சூனியம் அவர்களை மிகவும் பரிதாபமான நிலைக்குள் கொண்டு போய் கொண்டே இருந்தது. मगर उनके लिए रखा गया जादू टोना उन्हें एक बहुत ही बुरी परिस्थिति में ले जा रहा था। சுற்றுமுற்று பார்த்தால் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. चारों तरफ देखने में सब चीज अच्छा ही लग रहा था। அப்பொழுது நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஏனப்பா இவர்களால் சுகமாய் தங்க முடியவில்லை? ஏன் என்ன சபிக்கப்பட்ட காரியம் இந்த வீட்டில் இருக்கு வெளிப்படுத்தும் என்று அவர்களோடு பேசிக்கொண்டே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். और उनसे बातें करते करते मैं प्रार्थना कर रहा था कि प्रभु क्या ऐसी वस्तु है इनके जीवन में जो श्रापित है, जो इनके जीवन को बिगाड़ रहा है करके मैं पूछ रहा था। அங்கே ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். वहां पर एक तस्वीर को देखा। அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பது போல சித்தரிக்கப்பட்ட ஒரு படம் அழகிய ஃப்ரேமில் அது மாட்டப்பட்டிருந்தது. वहां पे एक तस्वीर था जो यीशु मसीह जो है गेत्सेमने के बगीचे में घुटने लगा के प्रार्थना करने वाले स्वरूप में बनाई गई एक सुंदर तस्वीर था। அப்பொழுது ஆவியானவர் சொன்னார், அந்த போட்டோவை எடுத்து அதனுடைய பின்பக்கத்தையை பிரித்து பார்க்க சொல் என்றார். और तब पवित्र आत्मा ने मुझसे कहा कि उस तस्वीर को निकाल कर उसके पिछले हिस्से को खोल के देखने के लिए कहा। அப்பொழுது அவர்கள் சொன்னாங்க, அது ஒரு எங்களுக்கு பிரியமானவர்கள், கேரளத்தை சேர்ந்தவர்கள், ஆகவே மலையாளம் தமிழும் கலந்த மொழியில் பேசும் பொழுது அது எங்களுடைய சிநேகிதர் எங்களுக்கு கொடுத்த படம், அதை நாங்கள் பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதில் ஒன்றும் இராது, அது மிக ஆசீர்வாதமான படம் என்று அங்கனே ஆயிட்டு தானே பறஞ்சோம். அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். நான் சொன்னேன், அதை முதல்ல கலட்டுங்கன்னு. वो जो है मलयालम और उन तमिल में मिलाकर वो कह रहे थे, क्योंकि उनके बहुत ही प्रिय दोस्त ने दिया था। उन्होंने कहा कि जो है मेरे प्रिय दोस्त ने दिया है, इसमें कुछ बुरे बात नहीं होगा करके उन्होंने कहा। मैंने बोला तो वही है, तो आप खोल के दिखाइए। எப்படியோ கடைசியில் அதை கலட்ட வைத்தேன். அவர்கள் கலட்டி அந்த ஸ்க்ரூவெல்லாம் எடுத்துட்டு உள்ளே பார்த்தால் மந்திர தகடு அதற்கு நடுவில் வைக்கப்பட்டு இவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டிருந்தது. और किसी तरीके से मान लिया और उसने उसको खोल कर पीछे देखा तो उनके लिए जादू किया हुआ एक जो पट्टा वहां पर उस पर रखा हुआ वो देख पाए। சபிக்கப்பட்ட பொருள் உங்கள் இல்லத்தில் இருக்க வேண்டாம். श्रापित किया गया वस्तु आपके घर में ना हो। அதனாலே உங்களுடைய சுகவாழ்வு மட்டுப்படுத்தப்பட்டிருக்க கூடும். हो सकता है उसके द्वारा आपकी एक अच्छी सेहत वाली जिंदगी कम हो गया हो। ஆகவே எதை கொடுத்தாலும் வாங்கி வாங்கி நண்பர் கொடுத்தார், அவர் கொடுத்தார் என்று சொல்லி சேர்த்து வைக்கிறதற்கு முன்பதாக ஆவியானவரே இதில் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டுவிட்டு ஆவியானவர் உத்தரவிட்டார், உங்கள் வீட்டில் தொங்க விடுங்கள். और इसीलिए जो कोई दे दें या दोस्तों ने दिया, रिश्तेदारों ने दिया करके ना लेते हुए अगर हर एक वस्तु के लिए पवित्र आत्मा से पूछिए क्या प्रभु इसे रख सकता हूं करके पूछ के आप रखा करिए। அதே போல பரிதானமாக வாங்கின பொருட்களும் உங்க வீட்டில் இருக்கப்படாது.
ठीक वैसा ही जो है कोई ऐसे वस्तु ना हो किसी से जबरदस्ती लिया गया हो। ஏசாயா 33:15 एशिया 33 उसके 15 पद। நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவனே। जो धर्म से चलता और सीधी बातें बोलता, जो अंधेर के लाभ से घृणा करता, जो घूस नहीं लेता, जो खून की बात सुनने से कान बंद करता और बुराई देखने से आंख मूंद लेता है, वही ऊंचे स्थानों में निवास करेगा। பரிதானங்களை நீங்கள் வாங்குவீர்களானால் லஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை எடுத்துவிடும், நீங்கள் பரிதாபமான நிலையில் போய்விடுவீர்கள்। अगर आप घूस लेंगे तो वो घूस आपकी जिंदगी की चैन को निकाल देगा, तो आप बड़े बुरे जीवन व्यतीत करेंगे। பரிதானங்களாக நீங்கள் வாங்கி வைத்தவைகள் எது இருக்கிறது அதை தூக்கி எறியுங்கள்। जो घूस के रूप में लिए हुए कोई भी वस्तु कोई भी कोई ना हो, उसे निकाल के फेंक दीजिए। ஆவியானவரிடம் கேளுங்கள், पवित्र आत्मा से पूछिए। எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளாதீர்கள்। जो कुछ दे दे तो उसे ना लें। எங்களுக்கு ஒருவர் ஒரு முறை ஒரு மிக விலையுயர்ந்த ருசிகரமான ஒரு கேக் பாக்ஸ் கொண்டு வந்தார்। एक बार एक व्यक्ति हमारे लिए बहुत ही कीमती और बहुत ही स्वादिष्ट केक लेके आए। அதை பார்க்கும் பொழுதே மிக ரம்மியமாக இருந்தது, நாக்கில் எச்சில் ஊறி கொண்டிருந்தது, உடனடியாக அதை வெட்டி தின்ன வேண்டும் போல இருந்தது। और जैसे उसे देखते ही इतना बहुत ही मनोहर लग रहा था और हमारे मुंह में से लार बहने लगी, तो लग रहा था कि तुरंत काट के खा लें। ஆனால் ஆவியானவர் ஒன்றை வெளிப்படுத்தினார்। मगर पवित्र आत्मा एक चीज प्रकट किया। அவ்வளவு பெரிய ருசிகரமான கவர்ச்சிகரமான அந்த பெரிய பாக்ஸை கொண்டு போய் குப்பை தொட்டியிலே முழுவதுமாக குழப்பி போட்டுவிட்டோம்। और परमेश्वर की उस जो है कहने के अनुसार वो इतनी अच्छा बड़ा सुंदर दिखने वाला उस केक को जो है ले जाकर हम कूड़ेदान में डाल दिए। சபிக்கப்பட்ட பொருளும் வேண்டாம், லஞ்ச லாபகரத்தினால் வந்த பொருளும் நம்ம இல்லத்தில் வேண்டாம்। श्रापित वस्तु भी हमारे घर में ना हो और घूस से लिया हुआ वस्तु भी हमारे घर में ना हो। மீகா 7:2 தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார்। मीका 7 अध्याय के 2 पद में भविष्यवक्ता इस प्रकार कहते हैं, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்த சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான்। भक्त लोग पृथ्वी पर से नाश हो गए हैं और मनुष्य में एक भी सीधी नहीं जन नहीं रहा, वे सबके सब हत्या के लिए गात लगाते और जाल लगाकर अपने अपने भाई का आहेर करते हैं। செம்மையானவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இவைகளை சொல்லிக் கொண்டு வருகிறது। एक अच्छे रहने के लिए हमारे लिए क्या क्या नहीं करना है करके बातों को ही मैं बता रहा हूँ। உங்கள் சொந்த சகோதரனை பகைக்காருங்கள், अपने ही भाई को बैर ना करें। சொத்துக்காக அந்த நபரை அழிக்க பித்து பிடித்து அழையாதீர்கள்। अपने संपत्ति के लिए उस व्यक्ति की नाश करने के लिए यत्न मत करिए। இன்றைக்கு மனிதன் செம்மையானவராய் கர்த்தர் படைத்திருந்த பொழுதிலும் உபாய தந்திரங்களினாலே தேவனை விட்டு விலகிவிட்டு நோய் கொண்டவனாக, பேய் கண்டவனாக, சூனியத்தில் பீடிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே। அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுக்குள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமேயானால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பை கேளுங்கள்। परमेश्वर ने मनुष्य को बहुत ही अच्छे तरीके से बनाया, मगर मनुष्य जो है अपने ही दुष्ट विचारों के अनुसार वो कार्यों को करते हुए अपने आप में बीमार और श्रापित और बड़े नुकसान जिंदगी जी रहा है। अगर कोई ऐसे विचार हो मेरे प्रियजनों, मन फिरिए, परमेश्वर के चरणों में आइए, माफी मांगिए। சங்கீதம் 119 128 இப்படி வாசிக்கின்றோம்। भजन 119 का जो है 128 में इस प्रकार पढ़ते हैं, எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன்। इस कारण मैं तेरे सब उपदेशों को सब विषयों में ठीक जानता हूँ और सब मिथ्या मार्ग से बैर रखता हूँ। பொய் வழிகளை வெறுத்து விடுங்கள், மெய் வழியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்। मिथ्या मार्ग से बैर रखिए, सच्चे मार्ग को थाम लीजिए। அன்பானவர்களே, கண்களை மூடி இந்த காரியங்களில் ஏதாகிலும் ஒன்றில் நாம் சிக்கிக் கொண்டவர்களாக
இருக்கிறோம் என்று ஆவியானவர் உணர்த்துவாரையானால் என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒரு பல்லவியை பாடும் பொழுது உங்களை அர்ப்பணியுங்கள். और प्रियजनों, अपनी आंखों को बंद करके परमेश्वर से प्रार्थना करिए, इनमें से कोई भी बात अगर मेरे जीवन में हो उसे दूर करिए प्रभु, मन फिरता हूं मुझे क्षमा करके स्वीकार करिए करके कहिए, जैसे मैं एक पर्दों को मैं गाने वाला हूं. இயேசுவே என் தெய்வமே என்மே மனம் இரங்கும், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே என்மே மனம் இரங்கும். Sing everybody together. இயேசுவே என் தெய்வமே என்மே மனம் இரங்கும், உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேனையா, உம் வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே என்மே மனம் இரங்கும், இயேசுவே என் தெய்வமே என்மே மனம் இரங்கும். Hallelujah. 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 Mr. Selvin, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை உடனே செய்து விடுங்கள். भाई सेल्विन, जो परमेश्वर जो आपको दिखा रहा है उस कार्य को पूरा करिए. வினோத், அந்த பொருள் வேண்டாம். வினோத், பெரியவர் கொடுத்த அந்த கிஃப்ட் வேண்டாம், அதை எடுத்து பாருங்கள், காரியம் வெளிப்படும், அதை சுட்டெரித்து போடுங்கள். विनोद, वो वस्तु आपके लिए जरूरत नहीं है, हो सकता है वो बड़े लोगों ने आपके लिए दिया है, मगर उसे लेकर खोल के देखिए, तब चीजें प्रकट होगी, इसलिए उसे जलाकर राख कर दीजिए. கப்பன் சாசர், அது ஒன்றும் பெரிய லஞ்சம் இல்லையே, ஆனால் அது உங்களுக்கு சொந்தமானதில்லையே. நீங்கள் தெரியாத்தனமாக கொண்டு வந்து வைக்கின்ற அந்த சின்ன பொருள்தான் உங்களுடைய சுக வாழ்வு கிடையாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அதை தூக்கி எறியுங்கள். वो सिर्फ चाय का प्याला और सॉसर है, तो आप सोचें छोटी सी वस्तु है, मगर ये छोटी सी वस्तु ही आपकी अच्छी जिंदगी के लिए एक रुकावट बन रहा है, उसे निकाल कर फेंक दीजिए. செம்மையானவர்கள் எதை புசிக்க கூடாதோ புசிக்காதீர்கள். अच्छे लोग जो है जिसको नहीं खाना चाहिए उसे मत खाइए. சபிக்கப்பட்ட பொருட்கள் உங்கள் வீட்டில் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். श्रापित वस्तु आपके घर में ना होते हुए आप सतर्क रहें. உங்கள் சொந்த சகோதரனை சகோதரியை நீங்கள் பகைக்காதீர்கள். अपने ही भाई और अपने बहन से बैर मत रखिए. பொய் வழியை விட்டு விலகுங்கள். झूठे मार्ग से दूर हो जाइए. நீங்கள் செம்மையாய் நடக்கும் பொழுது வருகின்ற எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் வாக்கருளுகிறார். अगर आप सही मार्गों में चलेंगे तो आने वाली बीमारी आप पर जयवंत नहीं होगा करके परमेश्वर वायदा देता है. நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु. ஆமென். आमेन. இரண்டாவதாக, நாம் சுகமாய் சுகவாழ்வு நம்முடைய எலும்புகள் நலமாயிருக்க செய்ய வேண்டியது என்ன?
हमें अच्छे सेहत की जिंदगी के लिए, हमारी हड्डी हरी भरी रहने के लिए दूसरी बात क्या करना है? யாத்திராகமம் 15:26 வாசித்தோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால் அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேள். निर्गमन 15 अध्याय के 26वें पद में हमने पढ़ा था, यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक वही करें, यानी उनके वचनों को ध्यान से सुने. அவருடைய வார்த்தைகள் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்றுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर के वायदा वचन हमारे लिए बड़ा बोझ नहीं है करके यूहन्ना ने उस प्रकार लिख रखा है. உபாகமம் 7 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம், கேளுங்கள். व्यवस्थापन 7 अध्याय के 11 और 12 पद पढ़ते हैं, सुनिए. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து. इसलिए इन आज्ञाओं, विधियों और नियमों को जो मैं आज तुझे चिताता हूँ, मानने में चौकसी करना, और तुम जो इन नियमों को सुनकर मानेगा तो और इन पर चलेगा तो तेरा परमेश्वर यहोवा भी करुणामय वाचा को पालेगा जिसे उसने तेरे पूर्वजों से शपथ खाकर बांधी थी. ரொம்ப அருமையான தேவன் அழகாக நமக்கு எல்லாவற்றையும் எழுதி கையில் கொடுத்து விட்டார். अच्छा परमेश्वर बहुत ही सुंदर तरीके से लिखकर हमारे हाथ में दे दिए हैं. உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க அல்லது உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்க கையாள வேண்டியதை உபாகம புஸ்தகம் 6 அதிகாரம் முதல் 6 வசனங்களிலும் 24 வசனங்களிலும் காணலாம். और आपके अच्छी जिंदगी कुशल रहने के लिए विधियों को परमेश्वर ने व्यवस्था विवरण 6 अध्याय के पहले 6 पदों को और 24वें पदों में लिखा हुआ हम देख सकते हैं. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. 24 இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் என்னாலும் நன்றாயிருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். यह वो आज्ञा और वे विधियों और नियम है जो तुम्हें सिखाने की तुम्हारे परमेश्वर यहोवा ने आज्ञा दी है कि तुम उन्हें उस देश में माने जिसके अधिकारी होने को पार जाने पर हो, और तू और तेरे बेटा और तेरे पोता यहोवा का भय मानते हुए उसकी उन सब विधियों और आज्ञाओं पर जो मैं तुझे सुनाता हूँ अपने जीवन भर चलते रहे, जिससे तू बहुत दिन तक बना रहे. हे इस्राएल, सुन और ऐसा ही करने की चौकसी कर, इसलिए कि तेरा भला हो और तेरे पितरों के परमेश्वर यहोवा के वचन के अनुसार उस देश में जहां दूध और मधु की धाराएं बहती हैं तुम बहुत हो जाओ. हे इस्राएल, सुन, यहोवा हमारा परमेश्वर है, यहोवा एक ही है. तू अपने परमेश्वर यहोवा से अपने सारे मन और सारे जीव और सारी शक्ति से साथ प्रेम रखना, और ये आज्ञा जो मैं आज तुझको सुनाता हूँ वे तेरे मन में बनी रहें. और यहोवा ने हमें ये सब विधियां पालने की आज्ञा दी, इसलिए कि हम अपने परमेश्वर यहोवा का भय माने और इस रीति सदैव हमारा भला हो और वो हमको जीवित रखे जैसे कि आज के दिन है. உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி சுகமாய் வாழும்படி கர்த்தரிட்ட இந்த கட்டளைகள் என்ன பெரிய கஷ்டமானதா?
परमेश्वर के लिए आपके जीवन जो है लंबा रहे और आशीषित रहे, तो उसकी विधियों को मानना क्या ये बड़ा सख्त है? क्या बड़ा है ये? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தேடுங்கள். पूरे मन से, पूरे प्राण से, पूरे ताकत से परमेश्वर को ढूंढें. எக்காரணத்தைக் கொண்டும் அவரை விட்டு விலகாதிருங்கள். किसी भी वजह से आप परमेश्वर से दूर ना हो. மரணமே வந்தாலும் மருளாமல் என் ஆண்டவர் சொன்னதை நான் கைக்கொள்ளுவேன் என்று நில்லுங்கள். चाहे मौत ही क्यों ना आ जाए, मैं परमेश्वर की बातों को नहीं टालूंगा करके ठान कर आप सिद्ध बने रहें. உபாகமம் 11:9 நீடித்த நாட்கள் வாழும்படிக்கு கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக என்று மோசே என்ற தீர்க்கனின் வழியாக தேவன் எழுதி தந்திருக்கின்றார். और व्यवस्था विवरण 11 अध्याय के 9 पद में अपने जीवन भर लंबा होकर आशीषित रहने के लिए इन विधियों को मानने के लिए मूसा इस प्रकार कहते हैं. நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஆகாரமாக உள்ளே போய்க்கொண்டே இருக்க வேண்டும். एक लंबे आयु जीने के लिए परमेश्वर के वचन ही एक भोजन के समान हमारे अंदर जाता रहना है. அவரை நேசிக்கிற நேசத்திலே நாம் கொஞ்சம் இமி கூட குறையக்கூடாது. उसके प्रेम करने वाले प्रेम में थोड़ा भी हमें हटना नहीं चाहिए. நெடுநாளாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. लंबे आयु जीने वाली जीवन उनके वचन में से ही है. குறுகிய நாட்களில் நான் மரித்து போகணும், நான் தற்கொலை செய்து செத்து போகணும், கடன் சுமையினாலே நான் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும் என்றெல்லாம் எண்ணாதீர்கள். அது தேவனுடைய சித்தம் அல்ல. थोड़े ही दिन मुझे जीना है और मेरे जीवन को जल्दी से खत्म करना है, आत्महत्या करना है या पी कर मेरे जीवन को खत्म कर लूंगा करके ऐसे विचार मत करिए. प्रभु की ओर से नहीं है. தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலிருந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கட்டும். அந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஜெயம் பெற முடியும். परमेश्वर के वचन और परमेश्वर की वायदा आपके जीवन में से उबर के आने पाए, तभी उसके द्वारा आप अच्छी जिंदगी जी सकते हैं. நீதிமொழிகள் 4:20-22 வரைக்கும் உள்ள வசனங்கள் ரொம்ப அழகாக ஞானி சொல்றார். வாசிப்போம். और नीति वचन 4 अध्याय के 20 से लेके 22वें पद में ज्ञानी पुरुष बहुत ही अच्छा कहता है. हम पढ़ के देखेंगे. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். हे मेरे पुत्र, मेरे वचन ध्यान धर के सुन और अपना कान मेरी बातों पर लगा. इनको अपनी आंखों की ओट ना होने दे, वरन अपने मन में धारण कर, क्योंकि जिनको वे प्राप्त होती है वे उनके जीवित रहने का और उनके सारे शरीर के चंगे रहने का कारण होती है. அவருடைய வார்த்தைகளிலே, அவருடைய வசனங்களிலே ஜீவன் இருக்கிறது. उनके वचन में, उनके शब्दों में जीवन है. அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. हमारे शरीरों के लिए वो अच्छी औषधि है. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, நாம் வசனத்தினாலே நிரம்பி இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் व्यसनங்கள் வருவது இல்லை. इसीलिए मेरे प्रियजनों, अगर हम वचन से भरे रहेंगे तो हमारे जीवन में दुख नहीं आएगा. எனக்கு டாக்டர் மைக்கேல் என்ற ஒரு தேவ மனிதன் சென்னையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார். அவர் இப்பொழுது இல்லை. அவருடைய தன்மை மிக எனக்கு பிடிக்கும். बहुत सालों पहले चेन्नई में डॉक्टर माइकल करके एक व्यक्ति था. अभी वो जीवित नहीं है, मगर उनके तत्व मुझे बहुत ही अच्छा लगता है. அவர் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆக்கும். और वो आयु विज्ञान की एक डॉक्टर है, चिकित्सक है. அவரிடத்தில் வருகிற எந்த நோயாளிக்கும் அவர் எல்லாம் பரிசோதித்து விட்டு சொல்லுவார், நான் உங்களுக்கு சில பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், அதை நீங்க வாசித்துட்டீங்கன்னா போதும், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, அதுக்கு பிறகு இந்த மருந்துகள் எல்லாம் போடுங்க என்று சொல்லி முதலாவதாக தேவனுடைய வார்த்தைகளை அவர் எழுதி தருவார். उनको जांचने के बाद वो कहते हैं, मैं आपके लिए कुछ दवाई लिखने से पहले कुछ चीजों को मैं लिख के देता हूँ, उससे पढ़कर आप विश्वास करिए तो पहले चंगे हो जाएंगे, उसके बाद दवाई खाइए करके वचनों को लिखकर उसके बाद दवाई लिख के देते थे. இந்த வசனம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க, ஜீவனை கொடுக்குங்க, உங்க எலும்புகளை நினமுள்ளதாக்குங்க என்பார். ये वचन आपके जीवन के लिए औषधि मिलेगा, आपके हड्डियों के लिए ताकत देगा, एक अच्छी जिंदगी जिएंगे करके वो कहते हैं. எல்லா கிறிஸ்தவ மருத்துவ மனைகளில் இருக்கிற கிறிஸ்தவ மருத்துவர்கள்
ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பதாக ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு செய்கிறதை நான் கேட்டிருக்கிறேன், கண்டும் இருக்கிறேன். हर एक मसीह अस्पतालों में मसीह डॉक्टर लोग अपने मरीज के लिए इलाज करने से पहले वे लोग जो है प्रार्थना करके इलाज करते हैं करके मैंने सुना है और देखा भी है. அவருடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. उनके वचनों में जीवन है और हमारे चंगाई है. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாயிருக்கிறது. उनके वचन हमारे लिए जीवन है. அந்த வார்த்தைகள் தான் சுக வாழ்வை துளிர்க்க செய்கிறது, எலும்புகளை நிறமுள்ளதாக்குகிறது. और वही वचन जो है हमारे लिए एक अच्छी जिंदगी देता है, हमारे हड्डियों को हरी भरी करता है. எனவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் 3 யோவான் 2 வாக்கியத்தில் மிக அழகாக நாம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தையை எழுதி வைத்து விட்டு போனார். और इसी वजह से प्रेरित यूहन्ना ने जो है तीसरी यूहन्ना की पत्री के दूसरे पद में इस प्रकार लिखकर जो हम सबको पसंद आता है वो लिख के गए हैं. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். हे प्रिय, मेरी ये प्रार्थना है कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे. ஆத்துமா என்று சொல்லும் பொழுது மனம், அறிவு, உணர்ச்சி, தேவ சித்தம் அடங்கியதுதான் ஆத்துமா. आत्मा जब यहाँ पे देखते हैं तो उसके मतलब है मन, हमारी भावनाएं, हमारे परमेश्वर की इच्छाएं, ये सब बात उसमें शामिल है. தேவனுடைய பிள்ளைகளுடைய மனம் சுத்தமாயிருக்க வேண்டும். परमेश्वर के लोगों के मन शुद्ध होने पाए. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவிலே பூரணமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். प्रभु यीशु मसीह को जानने वाले ज्ञान से भरपूर रहें. நம்முடைய உணர்ச்சிகள் எப்பொழுதும் தெய்வத்திற்கு பிரியமான நிலையிலே இருக்க வேண்டும். हमारे भावनाएं हर वक्त परमेश्वर के लिए ग्रहण योग्य होने पाए. தேவ சித்தம் என்னவோ அதை அறிந்து மட்டும் செய்ய வேண்டும். परमेश्वर इच्छा क्या है उसे मात्र जानकर करने वाले बने. இவைகளில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் உங்கள் சரீர பிரகாரமாக நீங்கள் நல்லா இருப்பீர்கள். इन बातों में अगर अच्छे से जिएंगे तो अपने शारीरिक जीवन में भी आप अच्छे होंगे. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றுதானே வாசித்தோம். हमने ये पढ़ा था कि आपकी अच्छी जिंदगी जल्द ही खिलेगा करके. செம்மையானவர்களுக்கு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. अच्छे लोगों के लिए परमेश्वर की अच्छी जिंदगी जल्द ही खिलने वाला है. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. परमेश्वर के वचन को सुन के उसके अनुसार जीने वालों के लिए अच्छा जिंदगी जल्द ही खिलने वाला है. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் செம்மையானவராய் மாறுகிறார். प्रभु यीशु मसीह को ग्रहण करने वाले हर एक व्यक्ति अच्छा व्यक्ति बनता है. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருளிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஜீவனுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். प्रभु यीशु मसीह के वचन को ग्रहण करने वाले हर एक जीवित व्यक्ति बनता है. அவர்களுடைய வாழ்க்கை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில், குயிக்லி, இமீடியட்லி, உடனடியாக இன்று இப்பொழுது நடக்க போகிறது. और वैसे वचन में लिखा उनके जीवन तुरंत, इसके मतलब आज ही वो कार्य होने वाला है. ஒரு சிலர் உடனடியாக சுகம் பெற்றதை தொட்டு நான் உங்களை விட்டு விடுகிறேன். और कुछ जल्दी से चंगाई पाए हुई बातों को बताकर मैं खत्म करूंगा. மத்தேயு 8 அதிகாரத்தின் 2, 3, 14, 15 ஆகிய வசனங்கள். मत्ती 8वें अध्याय के 2, 3 और 14 और 15 पद को देखेंगे. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான்.
இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். और देखो, एक कोढ़ी ने पास आकर उसे प्रणाम किया, कहा कि हे प्रभु, यदि तू चाहे तो मुझे शुद्ध कर सकता है। यीशु ने हाथ बढ़ाकर उसे छुआ और कहा, मैं चाहता हूँ तू शुद्ध हो जा। और वो तुरंत कोढ़ से शुद्ध हो गया। और यीशु ने पतरस के घर में आकर उसकी सांस को ज्वर में पड़ी देखा। उसने उसका हाथ छुआ और उसका ज्वर उतर गया और वो उठकर उसकी सेवा करने लगी। இந்த ரெண்டு பகுதியிலும் ரெண்டு நபரை குறித்து நாம் வாசித்தோம். அந்த ரெண்டு நபருக்கும் உடனே உடனே என்று நாம் வாசித்தோம். इस दो भाग में हमने दो व्यक्तियों के बारे में पढ़ा था। वहां पर लिखा गया, तुरंत लिखा गया है। இயேசு தம் கையை நீட்டி அந்த தொழுநோயாளியை தொட்ட உடனே அவர் சுகமானார். यीशु अपने हाथ बढ़ाकर उस कोढ़ी को छूते ही वो चंगा हुआ। பேதுருவின் மாமி ஜுரமாய் இருந்த பொழுது தொட்ட உடனே அவளை விட்டு நீங்கிற்று. पतरस के सांस जब ज्वर में पड़ी थी, उसे छूते ही उसके ज्वर दूर हो गया। மார்க் 2 அதிகாரம் 12 வாக்கியத்திலையும் உடனே என்ற ஒரு வார்த்தை வருகிறதை பார்ப்போம். मरकुस 2 अध्याय के 12 पद में भी तुरंत वो शब्द को हम देखने वाले हैं। உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். और वो उठा और तुरंत काट उठाकर और सबके सामने से निकलकर चला गया। इस पर सब चकित हुए और परमेश्वर की बड़ाई करने कहने लगे कि हमने ऐसा कभी नहीं देखा। இந்த திமிர்வாதக்காரன் உடனடியாக சுகம் பெற்றதை நாம் வாசித்தோம். ये लकवे के बीमार तुरंत चंगा हुआ करके हमने पढ़ा। அன்பானவர்களே, இன்றைக்கு சுகவாழ்வு உடனே உங்களுக்கு கிடைக்க வேண்டும். मेरे प्रिय लोगों, एक अच्छी जिंदगी आप आज तुरंत ही पाएं। நாளை அல்ல, कल नहीं, இன்று, आज, இப்பொழுது. इसी वक्त। அதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். उसके लिए आपके लिए जरूरत है विश्वास। விசுவாசத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் பெறலாம். विश्वास से आप जो कुछ चाहे पा सकते हैं। விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब बातें संभव है। ஏனென்றால் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். और क्योंकि उसे ढूंढने वाले वो है करके और उसे मांगने वाले फल पाते करके विश्वास करना है। ஒரு நாள் அதிகாலையிலே எனக்கு ஒரு தொலைபேசி தொடர்ந்து ரீங்காரமிட்டு கொண்டிருக்கவே அதை எடுத்து பேசலானேன். और एक बार सवेरे मेरे फोन लगातार बज रहा था, तो इसलिए लेकर मैंने बात किया। அந்த மகளை நான் ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக அறிவேன். और उस बेटी को मैं 40 साल से ज्यादा जानता हूँ। ஏறக்குறைய ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்பே கிடையாது. और तकरीबन 20 साल से बाद जो है हमारी कोई संपर्क ही नहीं है। அந்த தொலைபேசியில் எடுத்து, அண்ணா நான் இன்னார் பேசுகிறேன், நான் உங்களை உடனே பார்க்கணும் என்று சொன்னார்கள். और वो वैसे बात शुरू करते कहने लगी, बड़े भाई मैं आपको तुरंत मिलना चाहती हूँ करके कहने लगी। என்னம்மா அவ்வளவு ஒரு அவசரம், போன்லயே சொல்லுங்க, நான் ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். और मैंने कहा, इतना जल्दबाज क्या है, फोन में ही बताइए, मैं प्रार्थना कर लूंगा। ஐயோ, என்னுடைய கணவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவர்கள் எல்லாம் பல காரியங்கள் சொல்றாங்க, அண்ணா உங்களை நேரா பார்த்து நான் ஜெபம் பண்ணணும். और मेरे पति इतने बीमार हो गया है, तो डॉक्टर लोग कई चीज बता रहे हैं, इसलिए मैं चाहती हूँ कि सीधा आपसे मिलकर मैं प्रार्थना करूं। எப்படியோ அந்த மகள் ஓடோடி வந்து விட்டார்கள். कैसे तैसे करके दौड़ के आ गई। நானும் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் துணைவியார் 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையோடு பேசலானோம். और मैं और आपके पत्नी पास्टर सारा राजन जॉन मिलकर उनसे बात की। அண்ணா டாக்டர் சொல்றாரு, இனி அவருக்கு பிரச்சனை இப்படி முத்தி போயிடுச்சு, இனிமேல் என்ன ஆகுமோ தெரியல, ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கு பிறகுதான் எதையும் சொல்ல முடியும்ன்றாரு. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. बड़े भाई, डॉक्टर ने इलाज करके देखा और कहा कि स्कैन करके देखने के बाद ही कुछ कह सकते हैं करके डरा रहे हैं, तो आप मेरे लिए प्रार्थना करिए। ஒன்னும் கவலைப்படாத, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று கர்த்தர் உன் கணவரை தொட்டு சுகமாக்குவார். और हमने कहा कि किसी बात की चिंता मत करना, आज परमेश्वर की वायदा यह है, आज वो छूकर आपके पति को चंगा करेगा। ஊக்கமாக நல்ல ஜெப எண்ணெயை கொடுத்து ஜெபித்து அனுப்பணும். और बड़े ध्यान पूर्वक हमने प्रार्थना करके हम प्रार्थना के तेल उनके हाथ में भेजा।
அடுத்த நாள் தொலைபேசியில் திரும்ப தொடர்பு, அண்ணா ஸ்கேன் பண்ண போகிறோம், இப்போ ஸ்கேன் எடுக்க போகிறோம், ஒரு ஜெபம் பண்ணுங்க. और अगले दिन तुरंत उन्होंने फोन किया और उन्होंने कहा हमारे लिए प्रार्थना करिए बड़े भाई, अभी हम स्कैन करने जा रहे हैं करके. ஒன்றும் பயப்படாத, கர்த்தர் உன் கணவருக்கு சுகம் கொடுத்து விட்டார். किसी बात की चिंता मत कर, आपके पति के लिए प्रभु ने चंगाई दे दिया है. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். उनके खोड़े खाने से हम चंगा हुए हैं. In the name of Jesus Christ, we have prayed for your husband. Nothing serious will happen to him. So be not dismayed. Be cheerful in the Lord. यीशु मसीह के नाम में हमने प्रार्थना किया है, आपके पति के लिए कुछ नहीं होगा, इसलिए किसी बात में व्याकुल ना हो, आप मग्न रहो. அன்றைக்கு இரவு அந்த மகள் திரும்பவுமாக தொலைபேசியில் கூப்பிடும் பொழுது அவளுடைய குரலை வைத்தே நான் கண்டுபிடித்தேன். और उस रात को जब उस बेटी ने फिर से फोन करी थी तो उसकी आवाज रख के मैंने पहचान लिया. ஆனா அதே டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் சொல்றாரு, என்னம்மா நடந்துச்சு, அதெல்லாம் அறிகுறியே இல்லையே, ஒன்றும் இல்லை, போ 6 மாசம் கழிச்சு வா, வேணா பார்க்கலாம். இப்போ அவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அந்த மகளுக்கு ஒரே சந்தோஷம். और वही डॉक्टर जिसने जांच किया वो कहने लगे कि क्या कर दिया है, क्या हुआ है, इसके लिए तो कोई लक्षण ही नहीं है, इसलिए साथ में ले जाओ, 6 महीने के बाद देख लेते हैं करके बड़े खुशी से उस बात को बता रही थी. அதேதான் 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் கிடந்த அந்த நபரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். और वही चीज जो है उस बेथेस्दा कुंड के पास पड़ा हुआ 38 साल बीमार व्यक्ति के पास यीशु ढूंढ के आए. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 5, 8, 9 இதை வாசிக்கிறோம். யோனா रचित सुसमाचार 5वें अध्याय के 5, 8, 9 पद में से पढ़ते हैं. இயேசு அந்த மனுஷனை பார்த்து, எழுந்திருவோம், படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொன்னார். यीशु उस मनुष्य को देख के कहा कि अपने खाट उठा के ले चल. 9வது வாக்கியம் சொல்றது பாருங்க, உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. और वचन 9 में देखिए कि वो मनुष्य तुरंत चंगा हो गया और अपनी खाट उठाकर चलने फिरने लगा. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். आपकी अच्छी जिंदगी तुरंत ही खिलेगा. உன் எலும்புகள் நிணமுள்ளதாக மாறும். आपके हड्डियां हरी भरी होंगी. நிணம் என்று சொல்லும் பொழுது கொழுப்பு என்று போடப்பட்டிருக்கிறது. और वहां पे जो शब्द डाला गया है इसके मतलब चर्बी. எலும்புகள் எல்லாம் சுகமடைய போகிறது. आपकी हड्डियां चंगा होने वाला है. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் அப்படி ஒரு சம்பவத்தை வாசிக்கின்றோம். प्रेरितों का काम 3 अध्याय के 7वें पद में ऐसे घटना देखते हैं. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. और उसने उसका दाहिने हाथ पकड़े के उसे उठाया और तुरंत उसके पांव और टखनों में बल आ गया. சப்பானியினுடைய எலும்புகள் எல்லாம், கரடு முரடாய் இருந்த எலும்புகள் எல்லாம் உடனே சுகவாழ்வுக்கு வந்தது. उस लंगड़े के पांव के हर एक हड्डियां जो टेढ़ी मेढ़ी हड्डियां थी वो सब एक अच्छी जिंदगी पाई. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அற்புதங்கள் நடந்தன. यीशु मसीह के द्वारा अद्भुत काम हुए थे. அவருடைய சீஷர்கள் வழியாக அற்புதங்கள் நடந்தன. उनके चेलों के द्वारा भी चमत्कार हुए थे. ஒருமுறை அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். एक बार प्रेरित पौलुस बड़ा लंबा प्रचार कर रहे थे. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 9 12 வரை சமயம் கிடைக்கும் பொழுது வாசித்துக் கொள்ளுங்கள். प्रेरितों का काम 20 अध्याय के 9 से लेके 12 पद तक जब समय मिलेगा लेके पढ़िए. அவர் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்த போது ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபன் தூக்க மயக்கத்தில் மேலே இருந்து கீழே விழுந்தான், செத்தே போயிட்டான். और वो लंबे समय तक प्रचार कर रहे थे तो ऊपर से जो खिड़की पे बैठा हुए देखता व्यक्ति जो है सो गया और सो के नीचे गिरा, मर ही गया. செத்து போனவனை அடக்கம் பண்ண கொண்டு போகவில்லை. मरे हुए को दफनाने के लिए लेके नहीं गए. பவுலடிகள் என்ன செய்தார் தெரியுமா? प्रेरित पौलुस क्या किया जानते हैं? 10ஆம் வாக்கியம் இப்படி அழகாக சொல்லுகிறது. 10वां पद इस प्रकार कहता है. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். परंतु पौलुस उतर कर उससे लिपट गया और गले लगाकर कहा, घबराओ नहीं क्योंकि उसका प्राण उसी में है. 12வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். 12वें पद, और वे उस लड़के को जीवित ले आए और बहुत शांति पाए. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, தேவ மனிதர்களே, மரித்து போய்விட்டதோ உறுப்புகள் எல்லாம், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உடனே அந்த நாளிகையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு சுகம் கிடைத்தது போல இந்த நாளிலே, இந்த நாளிகையிலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார்.
मेरे प्रिय प्रभु के लोगों, प्रभु के दासों, क्या आपके जीवन के कुछ अंग ऐसे मृतक समान हो चुका है, मर गया है क्या? उस दिन में जैसे प्रभु का वचन ने चंगाई लिया है, आज इसी दिन तुरंत इसी वक्त वचन भेजता हूं, वो चंगा हो जाएगा। அன்பானவர்களே, வேத வார்த்தையின்படியாக நீங்கள் இப்பொழுது ஜெப எண்ணெய் இருக்குமானால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். और प्रियजनों, प्रभु के वचन के अनुसार आपके पास प्रार्थना की तेल हो तो लेके रख लीजिए। பிரேயர் ஆயில் இல்லை என்றாலும் சாதாரண ஒரு ஆயில் பாட்டில் இருக்குமானால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். अगर प्रार्थना का तेल नहीं हो तो या साधारण तेल हो भी तो उसे लेके रख लीजिए। அதே போல தண்ணீர் இருக்குமானால் ஒரு கப் தண்ணீரையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். अगर ऐसे पानी हो तो एक प्याला पानी भी लेके रख लीजिए। பரலோக தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இப்பொழுது நிற்கிறோம். परमेश्वर जो स्वर्ग का है उसकी उपस्थिति में हम खड़े हैं। உங்கள் சுகவாழ்வு ஊரார் உலகத்தார் விரும்புகிறாரோ இல்லையோ, உங்களை சிருஷ்டித்த என் ஆண்டவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டி உங்கள் அருகில் வந்து நிற்கின்றார். आपके अच्छे जिंदगी के लिए शायद आपके पड़ोसी या रिश्तेदार नहीं चाहते होंगे, मगर आपकी सृष्टि करने वाला परमेश्वर आपके लिए अच्छी जिंदगी चाहते हुए आपके बगल में आके खड़े हैं। மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அருள்நாதர் இயேசு அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். मत्ती 8वें अध्याय के 13 पद में उस सूबेदार से प्रभु यीशु मसीह ने कहा, तेरे विश्वास के अनुसार ही तेरे होने पाएगा करके उसी क्षण में उसके नौकर वो चंगा हुआ। தமிழ் வேதாகமத்திலே அந்த நாழிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और तमिल उसमें जो है उस घड़ी में ही, அந்த செகண்ட்ஸ், उस क्षण में, இதுதான் நாழிகை. அந்த நாழிகையிலே यही क्षण है और उसी क्षण में எல்லாரும் ஆயத்தமாகுங்கள். सब तैयार हो जाइए। ஒரு தமிழ் பாடலை நான் பாடுவேன். एक तमिल गीत में गाऊंगा। உங்கள் இல்லத்தில் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் இருந்தாலும் கலங்காதீர்கள். आपके घर में किसी भी प्रकार के बीमार व्यक्ति हो, आप चिंता ना करें। கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर के वायदों को थाम लीजिए। நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளை என்பதினாலே உங்களுடைய இதயம் செம்மையாக இருக்கிறது. आप परमेश्वर के संतान हैं, इसलिए आपके हृदय अभी अच्छा है। நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதினாலே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கப் போகிறார். आप परमेश्वर की वचनों की आज्ञा पालन करते, इसलिए प्रभु आपके प्रार्थना को सुनेंगे। உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் இப்பொழுது புது பலன் அடைய போகிறது. आपके शरीर के हर एक अंग एक नया बल पाने वाला है। சுக பலன் எனக்குள் பாய்ந்து செல்ல போகிறது. एक अच्छी जो है चंगाई की बल आपके शरीर में बहने वाला है। சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே. வல்லமையா சுகமானே, வார்த்தையா சுகமானே, தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. பாடுங்க. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையா சுகமானே, வார்த்தையா சுகமானே, தழும்புகளா சுகமானே, தயவினா சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே,
வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஜெபிக்கும்படியாக நாம் ஒன்றுபடுவோம். प्रार्थना के लिए एक मन हो. உங்களால் முடியுமையானால் நீங்கள் முழங்கால் படியிடலாம். अगर आपसे हो सके तो आप घुटने लगा सकते हैं, முடியாதவர்கள் எழுந்து நிற்கலாம். और जो नहीं हो सकता खड़े हो सकते हैं. அங்கேயும் இங்கேயும் ஓடி அதையும் இதையும் செய்யாமல் உங்களுடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரை கனப்படுத்துங்கள். इधर उधर ना भटकते हुए आपके घर में ढूंढते हुए आए हुए यीशु की आदर करें. நீங்கள் செம்மையானவர்கள் என்பதினாலே உங்கள் வீட்டை தேடி இயேசு வந்திருக்கிறார். आप अच्छे हैं इसलिए प्रभु यीशु मसीह आपको घर को ढूंढते हुए आए हैं. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தைப்படி வாழ உங்களை அர்ப்பணித்ததினாலே அவர் வந்து விட்டார். आपने परमेश्वर के वचन को ग्रहण करके उससे जो है उसकी वचन के अनुसार जीने के लिए अपने समर्पण किया, इसलिए वो आ चुके हैं. உங்கள் வீட்டில் வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் தான் பொறுப்பாளி. आपके घर में जो बीमार हैं उनके लिए आप ही जिम्मेदार हैं. அந்த ஜெப எண்ணெயின் மேல் உங்கள் கையை வையுங்கள். उस प्रार्थना के तेल के ऊपर अपने हाथ को रखिए. அந்த தண்ணீரில் மேல் உங்கள் கையை வையுங்கள். उस पानी के ऊपर अपने हाथ को रखिए. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். अब हम प्रार्थना करने वाले हैं. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, पवित्र हमारे अच्छे पिता, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது வருகிறோம். यीशु मसीह के नाम में हम अब आते हैं. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். यीशु मसीह के कोड़े खाने से हम चंगे होते हैं. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. आप में कोई अगर बीमार हो तो कलीसिया के प्राचीन को बुलाएं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது அவன் பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டு அவன் சுகத்தை பெறுகிறார். यीशु मसीह के नाम में प्रार्थना करने से उसके पाप क्षमा किया जाता है, उसके रोग चंगा किया जाता है. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த எண்ணெயும் தண்ணீரும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தமாக மாறுவதாக. यीशु मसीह के नाम में ये तेल और पानी यीशु के लहू में बदल जाए. ஆமென். आमीन. அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று தண்ணீரை குடிக்க கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று ஒரு சொட்டு அந்த எண்ணெயை அவர்களுடைய சிரசிலே போடுங்கள். இப்பொழுது எந்த வியாதி இருந்தாலும் அந்த பகுதிகளிலே உங்களுடைய விசுவாச அளவின்படியாக செயல்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். मेरे प्रियजनों, वो जो पानी है आप यीशु के लहू करके, वो जो तेल है उस एक बूंद को जो यीशु के लहू करके उनके सिर पे लगाइए. आपके विश्वास के अनुसार जैसे आप सोचेंगे वैसा ही प्रभु आपके लिए चमत्कार दे रहे हैं, चंगाई दे रहे हैं. இன்றைக்கு நரம்பு மண்டலங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சுகமாகி கொண்டிருக்கிறது. आपके नसों की बीमारियों को आज परमेश्वर चंगाई दे रहा है. எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதுகு தண்டுவடத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த 5வது 6வது அந்த போன்களை கர்த்தர் இப்பொழுது தொட்டு சரி பண்ணி கொண்டிருக்கிறார். आपके हड्डियां अभी जो है दृढ़ बलवंत हो रहा है, और खास तरीके से आपके रीढ़ की हड्डियों की 5वां और 6ठे भाग का परमेश्वर की चंगाई उतर रहा है. கர்த்தர் சுகமாக்குவதற்கு அடையாளமாக அந்த பகுதிகளில் எல்லாம் உஷ்ணமான ஒரு நிலை இப்பொழுது ஏற்படுகிறது. परमेश्वर की चंगाई की चिन्ह के रूप में उन स्थानों में एक गर्माहट महसूस कर रहे हैं. பிரேரா, கர்த்தர் உங்களை இப்பொழுது சுகமாக்கி இருக்கிறார். உங்கள் கால்களை அசைத்து நீங்கள் எழுந்து நடக்க முயற்சியுங்கள். परेरा, आपको परमेश्वर ने चंगाई दिया है. आपके पांव के बल खड़े होकर हिलाकर आप चल के देखिए. சாம்சன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் கைகளில் இறங்கிவிட்டது. இந்த தோள்பட்டையை நன்றாக சுழட்டி பாருங்கள். சாம்சன், கர்த்தருடைய சுகம் உங்களுடைய தோள்களில் இறங்கிவிட்டது. सैमसन, आपके कंधों पर परमेश्वर की सामर्थ उतर चुका है. अपने हाथों को घुमाकर हिलाकर देखिए, परमेश्वर की चंगाई आ चुका है. சரஸ்வதி அம்மா, உங்களால் குனிந்து நிமிர முடியாத கஷ்டப்படுகிறீர்கள். முழங்கால் போட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது சரஸ்வதி அம்மா, கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்கி விட்டார். और सरस्वती माता जी, आप जो झुके हुए हैं, आप सीधा खड़े होके चल फिर नहीं पाते हैं. परमेश्वर ने आपको छू के चंगा कर दिया है. आप सीधे खड़े होके देखिए. சிஸ்டர் பூவிழி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் கண்களில் இறங்கிவிட்டது. இப்பொழுது சுகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். बहन पूविड़ी, परमेश्वर की सामत आपके सिर के ऊपर उतर चुका है. आपके आंखों को खोल दिया, आप अच्छे से देख सकते हैं. அநேகருடைய கல்லீரலில் இருக்கிற பிரச்சனை கல், அது தானாய் வெளியே வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. और बहुतों के पित्ताशय में जो पत्थर का समस्या है वो अपने आप आके पथरी गिर रहा है.
கொஞ்ச நாளாக என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னுடைய உடலெல்லாம் அப்படியே கனத்து போயிருக்கிறது. என்ன என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு எப்படி சுகம் கிடைக்கும் என்று தெரியவில்லை என்று ஏங்கும் அன்பு மகளே, இப்பொழுது கர்த்தர் உன்னுடைய உடல் பகுதிகளில் இருக்கிற எல்லா தடுமன், எல்லா பலவீனத்தையும் நீக்கி ஒரு புத்துயிரை கொடுக்கிறார். அதை இப்பொழுது நீ உணர முடியும். நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு குதித்து பாருங்கள். और बहुत दिनों से मैं अच्छे चल फिर नहीं पा रही हूँ, मैं अपने काम नहीं कर पा रही हूँ, एक बड़ा बोझ सा महसूस होता है करके सोचने वाली बेटी, परमेश्वर का सामत उतरा है, आपको पूरी तरीके से चंगा करके एक नया जीवन दिया है. आप उछल के कूद के चल के देखिए. எல்லா முடக்கு வாதங்களும் இப்பொழுது அடங்கி போய்க்கொண்டு சுகத்தை கர்த்தர் தருகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறது. सारे लकवे की बीमारी अभी थमता जा रहा है, प्रभु की चंगाई को स्वीकार कर रहा है. சிறு பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி இல்லாததினாலே கண்ணீரோடு அந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மகளே, உன் கரத்தை உன் பிள்ளையின் மேல் வை அம்மா. இப்பொழுது கர்த்தருடைய சுகம் உன்னுடைய குழந்தையின் மேல் இறங்குகிறது. அந்த மூளையை கர்த்தர் சீராக்கி கொண்டிருக்கிறார். छोटी बच्ची उसके दिमाग की उन्नति नहीं हो रहा है करके उस बेटी को देख के रोते हुए प्रार्थना कर रही है. माँ, अपने हाथ उसके ऊपर रखिए, प्रभु की सामत उतर रहा है, उसके दिमाग को छू कर परमेश्वर एक अच्छा उन्नति दे रहा है. என் அன்பு மகளே, என் தகப்பனாருக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாட்கள் கூட்டி தாரும் அப்பா, என் தகப்பனார் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்பா என்று கண்ணீரோடு நீ இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். மகளே, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. உன் தகப்பனின் சுகவாழ்வு இப்பொழுது அவர் இருக்கிற இடத்தில் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. बेटी अपने पिता के लिए रोते हुए प्रार्थना कर रही कि एक और मौका उसे मिले और थोड़ी जिंदगी जीने पाए करके आंसू के साथ इस कार्यक्रम देख रही है. परमेश्वर ने तेरी प्रार्थना सुना और तुरंत उन्हें चंगाई दिया, उनके आयु को बढ़ा दिया है. அநேகருடைய சரீரத்திற்கு உள்ளே இருக்கிற கட்டிகளும் வெளியே தெரிகிற கட்டிகளும் மறைந்து கொண்டிருக்கிறது. और हर एक के जीवन में जिसके फोड़े अंदर और शरीर के अंदर है, कुछ फोड़े शरीर के बाहर है, उन सबको चंगाई मिल रहा है. அது இருக்கிற இடம் தெரியாமல் அடங்கி விட்டது. वो ऐसे निशानी है ही नहीं करके पूरी तरीके से चुप गया है. நீங்கள் சோதித்து பாருங்கள், அது அந்த இடத்தில் இல்லவே இல்லை. आप जांच के देख के अभी वो वहां पर है ही नहीं. ஐயா, என் பிரச்சனைக்கு எல்லாம் காரணமே எங்க குடும்பத்தின் மேல் விழுந்த கடன் தான் ஐயா. அந்த கடனை நினைச்சுதான் என் இதயமெல்லாம் வலிக்கிறது, இதய நோயே எனக்கு வந்துவிட்டது என்று ஏங்கும் என் அன்பான தகப்பனே, கர்த்தர் உங்கள் இதயத்தை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். हमारा सारा परेशानी की वजह हमारे कर्जा ही है, और कर्जा नहीं चुका पाई करके उसे सोच सोच के मेरे हृदय की बीमारी आ चुका है करके चिंता के साथ देखने वाले पिता, प्रभु आपको चंगाई दे रहा है और आपके लिए मदद कर रहा है. யாரோ எங்களுக்கு சூனியம் பண்ணிட்டாங்க, எங்க குடும்பத்தை அழிச்சிறதற்கு எங்கள் மேல் பொல்லாத ஆவியை ஏவி விட்டு விட்டார்கள். எங்கள் குடும்பத்திற்கு விமோசனம் இல்லையா? எங்கள் குடும்பத்தில் ஒருவர் பின் ஒருவராக வேதனைக்குள்ளாய் போய் உலகை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த பில்லி சூனியத்தின் ஆவிகள் எப்பொழுது எங்களை விட்டு நீங்கும் என்று கதரும் என் அன்பு மகளே, இப்பொழுது இந்த நாளிகையிலே அவைகள் உங்களை விட்டு ஒழிகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவர்களே இல்பொருளாய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இது நடக்கிறது. किसी ने हमारे लिए जादू टोना कर दिया है, इस वजह से हर एक व्यक्ति हमारे परिवार का दुख उठाते हुए और वो मरते जा रहे हैं करके ये सारे दुष्ट आत्मा जादू टोना की कब हमसे दूर होगा, छुड़ाएगा करके सोच रहे हैं. आज ही मेरे बेटी, आज ही उसको प्रभु परमेश्वर दूर कर रहा है, छुड़ाता है. यीशु के नाम में चंगाई को पाए. மிக தாழ்மையோடு சொல்லுகிறேன், அநேகருடைய இல்லங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குகிறதை, சொன்னதையும் சொல்லாததுமான வியாதிகளை இப்பொழுது அவரே வந்து தொட்டு 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 சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அது உங்களை விட்டு ஓடியே போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு இப்பொழுது உங்களுக்குள்ளே சுகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. बड़े नम्रता से मैं कहना चाहता हूँ, हर एक के घर में परमेश्वर यीशु मसीह स्वयं उतर के जो प्रार्थनाएं कही गई है, जो बीमारियां कहा गया और ना कहा गया, उन सबको यीशु मसीह छू छू कर हाथ लगा कर उन्हें चंगाई दे रहा है. वो आपसे दूर हो रहा है, आपसे वो निकल रहा है. நன்றி ஆண்டவரே. धन्यवाद पिता. நன்றி அப்பா. धन्यवाद पिता. நன்றி அப்பா. धन्यवाद पिता. என்னுடைய வியாதியை வெளியே சொல்லிவிட்டால் என்னை என்ன நினைப்பார்கள் என்று அடக்கி கொண்டிருக்கும் என் அன்பு மகளே, கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் இப்பொழுது உங்களை தொட்டு, நீங்கள் ஊழியத்திற்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள்,
ஆகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். கலங்காதே மகளே. और अगर इस बीमारी को किसी को बता दूं तो मेरे बारे में क्या सोचेंगे करके व्याकुलता के साथ हैं। आप तो सेविकाई के लिए अलग किए गए हैं, मगर परमेश्वर अभी इस बीमारी को दूर करके चंगाई करके सेविकाई में सामर्थ्य रीति में इस्तेमाल करने वाला मेरे प्रिय बेटी। ஒரு சிலர் உங்க வீட்டுல சிலரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு சுகமளிக்க ஆராதனையில கர்த்தர் சுகம் கொடுப்பார். நீங்க யாரை கூப்பிட்டு உட்கார வச்சீங்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய மனதுருக்கம் பாய்ந்து இப்பொழுது சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. आपने कुछ लोगों को अपने घर में बुला के बैठा रखे हैं कहते हुए आज चंगाई की सभा की आराधना है करके, तो वो लोग जो बैठे हुए हैं उनके ऊपर प्रभु यीशु मसीह की प्रेम भरी हाथ चंगाई करने के लिए उतरा हुआ है। சௌந்தர பாண்டியன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சௌந்தர பாண்டியன், நீங்கள் இப்பொழுதே சுகமாய்விட்டீர்கள். सौंदर्य पांडियन, प्रभु आपसे प्रेम करता है, आज ही अभी इसी वक्त चंगाई पाए हैं। ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்கு நன்றி. प्रभु हमारे प्रार्थना को सुनकर आप चमत्कार कर रहे हैं, इसलिए आपका धन्यवाद। ஆமென். आमीन।